வெல்கம் டு நிலையோரமா. இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எனக்கு ஜெயா டிவி அடுப்பாங்கிற ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை பத்தின வீடியோ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுப்பாங்கிற ஷோல எனக்கு ஷூட் 10 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. காலையில நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வந்து சென்னையில இறங்கணும். இப்போ தம்பி வீட்டுல ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜெயா டிவி ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஜெயா டிவி வந்து ஈக்காட்டு தாங்கல்ல இருக்குது, பக்கம்தான். ஜெயா டிவிக்குள்ள போனதுமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நல்லா கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா உபசரிச்சாங்க, நல்லா வரவேற்று நல்லா உபசரிச்சாங்க. ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க தான் எனக்கு மேக்கப் போட்டு விட்டது. இந்த அண்ணா பேர் பாண்டியராஜ். இவங்களோட சொந்த ஊர் வந்து கோவில்பட்டி. சரி, கோவில்பட்டின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களும் சந்தோஷமாயிடுச்சு. நான் திருநெல்வேலி கோவில்பட்டின்னு. தேங்க்யூண்ணா. இந்த பியூட்டியோட பேரு தான் ஷீத்தல். இவங்க தான் அடுப்பாங்கிற ஷோவோட ஆங்கர். இந்த ஷோவை நல்ல கம்ஃபர்ட்டா நல்ல டென்ஷன் இல்லாம ஆக்குனது இவங்க தான். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா நல்ல சப்போர்ட்டா நல்லா பேசினாங்க. தேங்க்யூ ஷீத்தல். இது வந்து அமுதாக்கா. இவங்க தான் இந்த ஷோக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த வெசல் அந்த எல்லாமே எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணது ஃபுல்லா இவங்க தான். ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா நம்ம பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி நல்லா செஞ்சாங்க. ரொம்ப தேங்க்யூ அமுதாக்கா. இதுதான் அறிவழகன் சார். இவங்க தான் எனக்கு முதல்ல அதாவது ஃபோன் பண்ணி ஜெயா டிவி அடுப்பாங்கரைக்கு வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி அறிவழகன் சார். அப்புறம் இந்த ஷெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட நிறைய பேர் கேட்டால் எனக்கு கண்டிப்பா அந்த டென்ஷன்ல மறந்தே போயிடுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது அறிவழகன் சார், அப்புறம் கிரிகரி அப்படின்ட்டு ஒரு சார் அவங்க, அப்புறம் இன்னொரு பிரதர். அது எனக்கு உண்மையாவே அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. நிறைய எல்லாருமே நல்லா உபசரிச்சாங்க, நல்லா கம்ஃபர்ட்டா இருந்தாங்க, ரொம்ப நல்லா சப்போர்ட்டா பேசினாங்க, ஜாலியா இருந்தாங்க. எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்து ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம். இவங்க தான் ஜுபைதா. இவங்க ஒரு யூடியூபர். இவங்களோட சேனல் பேரு ஜாக்ஸ் கிச்சன். எனக்கு இந்த அடுப்பாங்கிற ஷோல வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமே இவங்க தான் என்ன போன் பண்ணி அழைச்சது. தேங்க்யூ ஜுபைதா. இவங்களோட சேனல் நீங்க கண்டிப்பா பாருங்க. இவங்களோட ரெசிபிஸ் எல்லாம் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இவங்களோட சேனலை. என்னோட ஷோ வந்து நல்லா டென்ஷனோடையும் டென்ஷன் இல்லாமையும் எப்படியோ நல்லா முடிஞ்சுது. இதோட டெலிகாஸ்ட் வந்து ஜெயா டிவில ஈவினிங் 5:30 PM ஜெயா டிவில வரும். இந்த ப்ரோக்ராம் ரீடெலிகாஸ்ட் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் மதியானம் 1:30 PM ஜெயா டிவில போடுவாங்க. என்னோட ஷோ வந்து எப்போ போடுறாங்க அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எழுதுங்க. ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் தான் எனக்கு என்ன மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்ட். அதுதான் எங்களுக்கு எனர்ஜி. அதுல இருந்தா நல்லது கெட்டது எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்க முடியும், எங்களை வளர்த்துக்க முடியும். அதனால உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா எனக்கு முக்கியம். கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை எழுதுங்க. இந்த வீடியோவை இதுவரையும் பொறுமையா பார்த்த உங்க அனைவருக்கும் என்னோட நன்றி. அது மட்டும் இல்லாம வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கும் என் மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா ஜெயா டிவில என்னோட ஷோவை பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எழுதுங்க. தேங்க்யூ.